ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று போட்ட ஒரு வீடியோ பார்த்துட்டு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது பெட்டை நம்ம முயலை வளர்க்கும்போது அதையே கீழே தரையில் விட்டு வளர்க்கலாமா மேடம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் பெட்டை வாங்கிட்டு போய் வளர்த்தினாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் முயல் தொழில் தொடங்குறீங்க, வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கூடாரம் அவசியம். கூண்டு முறையில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதில் மண்ணில் விட்டு தரையில் விட்டு வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி பெட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்கும்போது பூனை நாய்கிட்ட இருந்து அதை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி குழிப்பறிக்கிற தன்மை கொண்டதுங்க முயலை பொறுத்த மட்டும். காட்டு முயல் எப்படி குழிப்பறிக்குதோ அதே மாதிரி தான் இந்த ரேபிட்ஸும் குழிப்பறிக்கிற தன்மை இருக்குது. அதனால் அங்கங்கே தோண்டி வச்சிரும். நாய் பூனைகிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. அதனால் நீங்கள் பெட்டாக வாங்கிட்டு போனாலும் அதை ஒரு கூண்டு முறையில் ஒரு 2 அடிக்கு தூக்கி வச்சு அதைய ஒரு கூடாரமாக, அதாவது மழை வெயில் அந்த மாதிரி நினையாமல் அதை பாதுகாப்பாக வளர்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இன்னும் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேங்க. பொதுவாக முயல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தாய் கூட ஒரு 40 நாள் வரைக்கும் விட்டு வைக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து 40 நாள் வரைக்கும் அதோட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போவே சில பேர் இந்த குட்டியெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாதாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, எங்களுக்கு பெட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. அதுவும் இல்லாமல் பெட்டுக்கு அதிகமாக நம்ம சேல் பண்ணுறதே கிடையாது. நம்ம வளர்க்குறத பார்த்திங்கன்னா மீட் பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வளர்க்குறோங்க. ஏன்னா இந்த பிராய்லர் ரேபிட்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் தொழில் ரீதியாக வளர்த்தும் போது மீட் பர்பஸ்க்காக வளர்க்குறது தான் நம்மளுக்கு கண்டினியூவாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலுங்க. அதே மாதிரி ப்ரீடர்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா ப்ரீடர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். நல்ல முயலாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு முயல் அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே இப்போ தான் குட்டி போட்டு 10-15 நாள் அந்த மாதிரி குட்டிக்கு தான் இருக்குது. அது போக ஒரு 13 நம்பர்ஸ் இருக்குது ஒரு 1.5 கிலோ சைஸில். அது ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சுங்க. மீட்டுக்காக ஒருத்தர் கேட்டுட்டு புக் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப க்யூட் குட்டீஸ் தான் இருக்குது. இவங்கெல்லாம் இனி பெருசாகணுங்க. பெருசாகி ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து தான் இது எல்லாமே சேல்ஸ்க்கு ரெடி ஆகும். இப்போ தான் ஒரு 15 நாள் அந்த மாதிரி தான் ஆச்சுங்க. அதனால் இவங்கள பார்த்து பத்திரமா நம்ம வளர்த்து கொண்டு வரணுங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டான டைமுக்கு ஃபீடு, அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும், இது எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு அதைய முறையாக பாதுகாத்து வளர்த்து கொண்டு வரணும். ஏனோ தானோன்னு நம்ம வளர்க்கக்கூடாதுங்க. அதாவது பெட்டுக்கு வளர்க்குறதுக்கும் தொழில் ரீதியாக வளர்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பெட்டுக்குன்னா நம்ம இருக்கிறத கொடுத்து நம்ம வளர்க்கலாம். பட் தொழில் ரீதியாக வளர்த்தும் போது நிறைய முறைகளை கற்றுக்கிட்டு தாங்க முயலை வளர்க்கணும். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.